வணக்கம். நான் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, நுரையீரல் மருத்துவர், பல்மனாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம ஹிமாப்டைசிஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஹிமாப்டைசிஸ் அப்படின்னா என்னன்னா, இருமி சளியில ரத்தத்தோட கலந்து வர்றது. சரிங்களா? இது கொஞ்சம் அபாயகரமான ஒரு அறிகுறி. இதை மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஹிமாப்டைசிஸ் அண்ட் ஹெமட்டமைசிஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஹிமாப்டைசிஸ்னா நுரையீரல்ல இருந்து இருமும் போது சளியில ரத்தம் கலந்து வருது. ஹெமட்டமைசிஸ் அப்படின்னா வயிறு பகுதி, குடல் பகுதியிலிருந்து வாந்தியில ரத்தம் கலந்து வருது. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி உண்டு. பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது முதல்ல ரத்த வாந்தின்னு தான் சொல்லுவாங்க. பட் அது என்னன்றதை நம்ம கரெக்டா கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம இன்வெஸ்டிகேஷனோ ட்ரீட்மெண்ட்டோ போக முடியும். ஸோ ஹிமாப்டைசிஸை பொறுத்த வரைக்கும் சளியோட கலந்து வருது. ஸோ இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. மெயினா இன்ஃபெக்ஷன், நிமோனியா. ஸோ எந்த நிமோனியாலையும் சளியில ரத்தம் வரலாம். ரொம்ப அதிகமா வரக்கூடிய நிமோனியான்னு பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், காச நோய். ஸோ இது முதல் அறிகுறி. இரண்டாவது கேன்சர், நுரையில கட்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு நுரையில ரத்தம் வரதுக்கு அதிகமாகும். தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்கிக்டேசிஸ், அதாவது ஏற்கனவே டிபியோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் தழும்பான நுரையீரல்ல இருந்து ரத்த கசிவு வந்தா அது தேர்ட் காஸ், பிராங்கிக்டேசிஸ் சொல்லுவோம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. போஸ்ட் இன்ஃபெக்டிவ், போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி நிறைய காசஸ் இருக்கு. இது தேர்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா பூஞ்சங்காலா வளர்ந்தது. அதாவது நுரையீரல ஆல்ரெடி ஒரு தழும்பு இருக்கு, ஒரு ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டக்குடியில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஸ்பெர்ஜிலோமான்னு சொல்லுவோம். ஃபங்கல் பால், நிறைய டைப் ஆஃப் ஃபங்கல் பால்ஸ் இருக்கு. மோஸ்ட் காமனா நம்ம பாக்குறது ஆஸ்பெர்ஜிலோமா. இந்த ஃபங்கல் பால் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, அது பக்கத்துல இருக்க நுரையில அரிச்சு அங்கேயே நமக்கு ரத்தம் வரும். இது இன்னொரு விதமான காஸ். இதெல்லாம் இல்ல, ரொம்ப அதிகமா பிபி இருக்குன்னா கூட சில பேருக்கு மூக்குல இருந்து ரத்த கசிவு அது உள்ள எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியில இருமல்ல ரத்தமா வரும். இது ஸ்பூரியஸ் ஹிமாப்டைசிஸ், அப்பர் ஏர்வே ப்ளீடிங்ல ஸ்பூரியஸ் ஹிமாப்டைசிஸ் சொல்லுவோம்.